ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆமாங்க, இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்கிறதுக்கு எடுத்துருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுதான். மாதுளப்பழம் எடுத்திருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிவி பழம் அதுவும் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி, அப்புறம் கொஞ்சமாக பன்னீர் திராட்சைங்க இருந்தது, ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது, அதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நேந்திரம் பழமும் செவ்வாழை பழமும் இருந்தது, ஸோ அதுவும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்கு 1 லிட்டர் பால் தேவைப்படும், ஸோ அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், இது வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. எனக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும், ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இது கூடவே கொஞ்சமாக மில்க் மேடும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க, ஏன்னா தண்ணி ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பால் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது நிறைய டைம் நாங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம். மெயினாக சம்மர் டைம்லலாம் இந்த மாம்பழம்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் அதோட டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ ஸோ அது மாதிரி போட்டு நாங்கள் அடிக்கடிக்கு செய்வோம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பாலை நல்லா காஞ்சிட்ருக்கிற டைம்லேயே சைடில் நம்ம இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பன்னீர் திராட்சையில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ சிம்லேயே வச்சிடலாம். சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குங்களா, அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டேன். கூடவே காய்ச்சி ஆறின பால் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சிம்மில் இருக்கிற பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸிங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருப்போம். ஏன்னா அடி பிடிச்சிரும் அது, ஏன்னா அது கட்டியாக ஆகும். அதனால் நம்ம அதை கைவிடாமல் நல்லா அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் மில்க் மெய்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா கூலிங்காக ஆகிடும். கூலிங்காக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். நல்லா பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்குது, நல்லா கூலிங்காகவும் இருக்குது. ஸோ பசங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் வாங்க. எப்படி இருக்குது லட்சு ஃப்ரூட் கஸ்டர்டு? நல்லாயிருக்கு. உங்கள் தம்பியை மட்டும் விட மாட்டீங்களா, கூடவே வச்சுப்பீங்க. அவனுக்கு கொஞ்சமாக கொடுமா, நிறையா கொடுக்காது. ஸ்கூலுக்கும் வேணும். சரி இருக்கு, நான் காலையில் அது பேக் பண்ணி தரேன். சஞ்சு உனக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரூட் கஸ்டர்டு? ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டு உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட் சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். பாய்.